சாதியை கடந்து இங்க நம்ம எல்லோரும் தமிழர்களாக இணையாத வரைக்கும் நமக்குள்ள ஓர்மை அப்படிங்கிறது வரவே வராது. காரணம் என்னன்னாக்க தன்னின பகையை இவர்கள் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் வந்துட்டு தமிழர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வரவிடாம பார்த்துக் கொள்றதுல ரொம்ப குறியாக அதுதான் வந்துட்டு இந்த சாதியை வளர்ப்பதற்குண்டான இருக்காது. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம்ல, அதனுடைய உச்சம் தான் வந்துட்டு இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாமே. அதை நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக படித்தவர்கள், இளைஞர்களாக இருக்கிறவங்க, நல்ல இந்த களத்தை புரிந்து கொண்டவர்கள், உலகத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கும் போதும் அவங்க அப்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்த பிறகு அந்த ஆணவ படுகொலை பற்றி வரக்கூடிய செய்திகள்ல பின்னூட்டங்களை போய் பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் வலிக்குது. ஏன்னா அந்த பின்னூட்டங்கள்ல போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய பதிவுகள் இருக்குல்ல, இது செய்ய வேண்டியதுதான், இது நாங்க அப்படிதான் செய்வோம், நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க போடும்போதெல்லாம் எந்த சமூக ஊடகங்கள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இங்க உலக அரசியலை கொண்டு போய் சேர்க்கும், உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு போய் சேர்க்கும்னு எந்த சமூக ஊடகங்களை நம்ம நம்புறோமோ அந்த சமூக ஊடகங்கள் வழியாகவே வந்துட்டு இவர்கள் சாதியை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்துட்டு வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு.